கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? லூக்கா 23 அதிகாரம் 30 கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் சிலுவைகளில் அறைந்தார்கள். தேவஜனமே, கிறிஸ்துவின் மேல் மிகவும் அன்புள்ள ஒரு பக்தன் பாலஸ்தீன் தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக சென்றார். ஒரு யூத வழிகாட்டி அவருக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பல முக்கியமான இடங்களை சுற்றி காண்பித்துக் கொண்டே வந்தார். எருசலேம் பட்டணத்தின் பல பகுதிகள், சீயோன் மலை, ஒலிவ மலை, கெத்சமனே தோட்டம், சீலோவாம் தண்ணீர், ராஜாக்களின் கல்லறை, யாக்கோபின் கிணறு என்று பல இடங்களை சுட்டி காண்பித்துக் கொண்டே வந்தார். அந்த நேரம் பக்தனுடைய உள்ளம் பொங்க ஆரம்பித்தது. அவர் உடனே அந்த வழிகாட்டியை நோக்கி, ஐயா, செத்த ராஜாக்களின் கல்லறையை காட்டினது போதும், எனக்காக என் ஆண்டவர் மரித்த கல்வாரியை காண்பியுங்கள், கல்வாரியை சீக்கிரமாய் காண்பியுங்கள், அது எனக்கு போதும் என்றார். கல்வாரியினால் தான் மற்ற இடங்களும் புகழ் பெறுகிறதே தவிர கல்வாரி இல்லாமல் வேறு மேன்மையான இடங்கள் ஒன்றுமில்லை. கல்வாரியிலே கிறிஸ்துவின் மேன்மையான தியாகத்தை, அவருடைய உச்சிதமான அன்பை, அவரது ஊக்கமான மனதுருக்கத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அங்கே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். கல்வாரி மேன்மை என்ன? நான் ஒரு புத்தகத்தில் படித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய ரட்சிப்புக்காக விலக்கிரயம் செலுத்தப்பட்ட ஒரு இடம். இரண்டாவது, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நாம் கிட்டி சேர வழிவகுத்த இடம். மூன்றாவது, நமக்காக கிறிஸ்து பலியான இடம். நான்காவது, பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கின இடம். ஐந்தாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்தம் பெற்றுக்கொள்ளும் இடம். ஆறாவது, புத்திர சுவிகாரராக்கின இடம், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணின இடம். ஏழாவது, சத்ருவின் மேல் ஜெயம் கொள்ளும் இடம் என்று வேதத்தில் அநேக வசனத்தின் மூலம் நாம் அந்த கல்வாரியின் மேன்மையை அறிந்து கொள்ள முடியும். தேவஜனமே, கல்வாரியை உங்கள் கண்முன் எப்பொழுதும் நோக்கி கொண்டிருங்கள். அங்கே இருந்து உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் அதிகமாய் வரும். அதை பெற்றுக் கொள்ளும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் கல்வாரிக்கு நேராக ஒருமுகப்படுத்துங்கள். தேவஜனமே, ஆண்டவர் மரித்த இந்த நாளில் மட்டும் கல்வாரியை தியானிப்பது நம்முடைய கடமை அல்ல. ஒவ்வொரு நாளும் அவர் எனக்காக சிலுவையில் தொங்கினாரே என்ற உணர்வு நமக்குள் இருக்குமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஒரு நாளில் அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் காண முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க,